இப்ப நம்ம எந்த அளவுக்கு முருகன் கோயில் போறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பெரியாரையும் நம்ம கொண்டாடுறோம். லிட்டரலா வந்து அவரு தான் நமக்கு குலசாமி மாதிரி. ஏன்னா இப்ப அவரு வந்து அவ்வளவு ஃபைட் பண்ணலன்னா இவ்வளவு ரைட்ஸ் கிடைச்சிருக்குமானே சொல்லப்போனா அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பேர் இருந்திருக்காங்க, அவருக்கு பிறகும் பலரும் இருக்காங்க, இருந்துட்டு இருக்காங்க இப்பயும். ஆனா அவரு கொடுத்த அந்த இது இருக்குல்ல, கிட்டத்தட்ட அது நம்ம ஜீன்லே இருக்கு. நம்ம இதுலயே வந்து பெரியார் இருக்காருன்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்மள இது பண்ணிட்டார், பல விஷயங்களை நமக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. இந்த ஜெனரேஷன் வரைக்கும் பெருமையா நான் வந்து பெரியார் பேரன் அப்படின்னு ஒரு டிஷர்ட் போடுற வரைக்கும் அவர் இருக்கிறார். ஸோ கிட்டத்தட்ட அவர் நம்மளுடைய வணக்கத்துக்குரியவர். அவர் நம்ம வணங்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம படிச்சிருக்கோம், நமக்குள்ள வந்து இவ்வளவு ஒரு போர்க்குணம் இருக்கு, நம்ம வந்து எழுத்து பேசுறோம், நம்ம ஆல் ஓவர் இந்தியால நம்ம மட்டும் ஒரு தனித்துவத்தோட இருக்கிறோம். தமிழ்நாடு கிட்டத்தட்ட நம்மளை பார்த்தா கொஞ்சம் பயப்படுவாங்க. அந்த பயம் எங்கேருந்து வருதுன்னா அவர்கிட்ட. அது பெரியார் பத்தி என்னன்னா இங்க ஒரு மூட நம்பிக்கை இருக்கு, என்னன்னா அவர் கடவுள் மறுப்பாளர் அப்படின்னு. அவர் அது மட்டும், அவர் ஏன் கடவுள் மறுப்பாளர், ஏன் அதை